இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சென்னா பளவு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போது புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடாகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே ரெண்டு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூவு, 2 லவங்கம், பட்டை. இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி நல்லா பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கருப்பு சுண்டல் எடுத்து ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். அது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க சென்னா பளவு. சென்னா பளவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். half an hour.